மாண்புமிகு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர், நம் பகுதிக்கெல்லாம் 60 ஆண்டு கால கனவு திட்டமான அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி இன்று ஏரி குளம் குட்டைகளெல்லாம் தண்ணீரை நிரப்பி அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சேலத்து சிங்கமன்னன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க நடைபெறுகின்ற தொழிலாளர் தினம், மே தின விழா மக்களின் அடையாளமாக விளங்கும் ஒரு தினம் என்று சொன்னால் அது உழைப்பாளர் தினம் ஒன்றேதான். பெரும் தலைவர்களுக்கு மட்டும் அவர்களுக்கான சிறப்பான தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அனைத்து நிலை மனிதர்களுக்கும், ஏன் இந்த நாட்டையே தோளில் சுமந்து நிற்கும் உழைப்பாளர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க என்றும் கொண்டாடப்படும் ஒரு தினம் என்று சொன்னால் உழைப்பாளர் தினம் மட்டும்தான். இந்த உலகம் ஒவ்வொரு நொடியும் இயங்குவதற்கு ஒரு மனிதன் உழைப்பு இன்றியமையாதது. கரடு முரடாய் கிடந்த சாலைகள் செப்பனிட்டு, காடுகளை திருத்தி, வயல்களை அமைத்து, பருத்தியில் கிடந்த பஞ்சை ஆடையாக நூற்று, கலனி சேற்றில் உடல்பட உழைத்து இந்த உலகத்தை கட்டமைத்து இன்றும் சிறப்பாய் சிற்பமாய் செதுக்கி கொண்டிருப்பவன் தான் உழைப்பாளி. தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளர்களுக்கும் கூட சிறிது ஓய்வு உண்டு. ஆனால் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு எப்போதும் ஓய்வில்லை. வருடம் 365 நாட்களும் அவர்கள் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உண்மையில் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள் நம் வீட்டு பெண்களுக்குத்தான் சொல்ல வேண்டும். இன்றைய உழைப்பாளர் தினம் உண்மையில் பெண்களுக்கு உரியது என்பதை நினைவில் கொண்டு பெண்மையை போற்றுவோம், உழைப்பை உயிர் என மதிப்போம், வாழ்வில் உயர்ந்தே நிற்போம்.